அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோன்னா, ரசூலுல்லாஹ் பல்வேறு ஹதீஸை இந்த உம்மத்துக்கு எத்தி வச்சிருக்கிறாங்க. அதில் இந்த ஹதீஸை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பள்ளிவாசலுக்கு நம்ம தொழுகைக்காக நடந்து போகக்கூடிய நன்மையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸில். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், குல்லு ஹுதுவத்தின் தம்ஷீஹா இல சொலாத்தி சதகத்து. அதாவது பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக நம்மவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஒவ்வொரு அடியும் சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வண்டியில் போவாங்க, பள்ளிவாசல் கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதுக்கும் வண்டியில் போவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நம்ம தொழுகைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, அந்த நன்மை நம்ம எப்போ பெறுறது? வண்டி இருக்குன்னு சொல்லி நாமளும் வண்டி எடுத்துகிட்டு போகாமல் ரசூலுல்லாஹ் சொன்னதை போல தொழுகைக்கு போகும்போது நடந்து போய் அந்த ஒவ்வொரு எட்டுக்கான நன்மை நம்ம பெறணும். அந்த நபர்களாக நம்ம கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் ஆகணும். அந்த பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.